அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ஒரு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பிக் பாஸே வெட்ட வெளிச்சமாக்கிட்டாரு. எல்லாத்துக்கும் வந்து போட்டு காட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்னைக்கான ஷோல பார்த்தீங்கன்னா, கமல் சார் கேட்கிறாரு, 23 பேர் வந்து வீட்டுக்குள்ள வந்தாங்க. அதில நீங்க வந்து டாப் 5ல வந்திருக்கீங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அர்ச்சனா எந்திரிச்சு என்னமா சொல்லுது, சார் நான் வந்து வெளியே இருந்து ஷோ வந்து பார்த்துட்டு தான் வந்தேன். பார்த்துட்டு வந்தா கூட நான் 2 வாரத்தில நான் வீட்டுக்கு போயிருவேன். அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு, இந்த மாதிரி அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்லாம் எனக்கு வந்து போனஸ் நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே விசித்ரா முகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூம் வந்து வைக்கிறாரு. விசித்ராவால தான் நீ வந்து அதுக்கப்புறம் இருந்த அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அப்பட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ நீங்க பார்க்கும்போது தெரியும். இந்த பாயிண்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் 2 வாரத்திலே போயிருவேன்னு சொல்லி நினைச்சேன் சார். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச நாட்கள் பூரா போனஸ் நாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கேமராமேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா விசித்ராம மூஞ்சிக்கு வந்து ஜூம் வைக்கிறாரு. அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி நீ வந்து 2 வாரத்தில போயிருப்ப கண்டிப்பா. ஆனா விசித்ராவால தான் நீ வந்து உள்ள இவ்வளோ நாள் உள்ள இருந்த. ஆனா அப்படி உள்ள இருந்த அம்மாவுக்கு நீ மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண ஒரு நம்பிக்கை துரோகி அப்படிங்கிறத கேமராமேன் பார்த்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமாக்கிட்டாரு. பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் சொல்லுது, எங்கள் அப்பா வந்து ஒன்று சொன்னார் சார், இந்த மாதிரி உனக்கு யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சுருந்தா அவங்க எப்பயாவது உனக்கு கெடுதல் செஞ்சால் கூட அவங்க செஞ்ச அந்த சின்ன உதவியை நினச்சி அவங்களுக்கு நீ வந்து ஒரு இதாக லாயலாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியவளாக இருக்கணும், அவங்கள நீங்கள் திருப்பி ஏற்றிக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் சார். அதை நான் வந்து பின்பற்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு விட்டுச்சு. அதை நீ எங்கே அர்ச்சனா பின்பற்றினேன்? அவ்வளோ தூரம் உனக்காக வந்து நீ கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு உதவுனாங்க விசித்ரா. ஆனால் விசித்ரா கஷ்டத்தில் இருக்கும்போது நீ எப்போ உதவுன சொல்லு? அந்த புள்ளிக்கு அங்கே நீ கஷ்டத்தில் இருக்கிறியோ இல்லையோ அவங்க தான் ஏற்றுனாங்க. ஆனால் நீ ஒன்டடா ஒரு நாடகம் போட்ட அப்பையும் கூட உனக்கு ஆதரவு அவ்வளோ தூரம் செயல்பட்ட விசித்ரா. ஆனால் விசித்ராவுக்கு ஒரு கஷ்டம்னா நீ எங்கே செயல்பட்ட? அப்போ நீ ஒரு நம்பிக்கை துரோகி, ஒரு துரோகி தான். அவங்க அப்பா சொன்னாலும் அவர் சொல்கிறத நீ எப்பயும் கேட்கறதில்ல. சும்மா அப்பா அப்பான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணிக்கிற அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாடகம் போடிச்சு பாருங்க, பெரிய நாடகம். கமல் சார் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே நீங்கள் சொல்கிறத கேட்டு கேட்டு தான் நான் வந்து இவ்வளோ நாள் இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நாடகம் பண்ணுறது பூரா நம்பிக்கை துரோக வேலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக பிக் பாஸ் வந்து பார்த்தா படம் போட்டு காமிச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் போய் இந்த சீனை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.